உங்களுக்கு உண்மையாகவே 10க்கு மேலே ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொன்னால் நம்ப முடியுமா? நம்பி தான் ஆகணும். ரீசெண்டாக ஒரு ஸ்டடியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வளர வளர உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸ்கூல் டைமில் பார்க்குறவங்களெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கணும்னு நினைக்கிற நாம வளர வளர ஒரு பாயிண்டில் நம்மளோட கஷ்டத்தை வெளியே சொல்கிறதுக்கு கூட ஒருத்தங்க கிட்ட சொல்கிறதுக்கு கூட நம்மளுக்கு தயக்கம் ஏற்படும். ரீசன் சிம்பிள் தான். ஆல்மோஸ்ட் எல்லாருமே செல்ஃபிஷ் தான். ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக உயிரை கொடுப்பாங்கிற ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இப்போ கிடையாது. அதுதான் ரியாலிட்டி. மெச்சூரிட்டி வர வர உங்களை காப்பாற்றிக்க இந்த உலகத்திலேயே உங்களால் மட்டும்தான் முடியுங்கிறது ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ இதனாலேயே நமக்குள்ளே இருக்கிற எம்பத்தி சம்டைம்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும். லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸ் கம்மியாக இருக்கிறது தான் நல்லதுன்னு நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. குவான்டிட்டியை விட குவாலிட்டி தான் முக்கியம் அப்படின்னு ரியலைஸ் பண்ணுவீங்க. நமக்கு நேர்மையாக 4 பேர் இருந்தால் போதும்னு நினச்சிருவீங்க. இன்னொரு மெயின் ரீசன் 30 வயசுக்கு மேலே ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கான பணமும் டைமும் நம்மக்கிட்ட இருக்காதுங்கிறது தான் உண்மை. நம்ம வாழ்க்கையை வாழ்றதுக்கே டைமை கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலைமையில தான் இருப்போம். அதனால் என்றைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஒரே ஒருத்தனாலும் நமக்கு நேர்மையாக ஒருத்தர் இருந்தாலே போதும். அப்படி ஒருத்தர் இல்லைன்னா கூட உங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்து உங்களை வழி நடத்தலாம். உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க.